ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நாம் ரொம்ப சூப்பராக குக்கரில் சிக்கன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு கூட மட்டும் இல்லை, எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டு கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 பட்டை, 4 கிராம்பு, அப்புறமா ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், இது கூட கொஞ்சமாக கல்பாசி, இது கூட 2 பிரிஞ்சி இலை இவ்வளவும் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா 2 பச்சை மிளகாய் இவ்வளவும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது குழம்புக்கு ரொம்ப ஒரு கலர் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா இப்போ இதில் 2 தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இவ்வளவும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் 1 kg சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் சின்ன பீஸாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கரில் சேர்த்து இதை பண்ணும்போது சின்ன பீஸாக இருந்தால் சீக்கிரமாக உடஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதை 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்குற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறமா 10 சின்ன வெங்காயம், இது கூட ஊற வச்ச கசகசா, அப்புறமா பொட்டுக்கடலை இவ்வளவும் சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா இதை வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்தால் தேங்காய் விழுதை இதில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இதையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு கொதித்து வரும், அது வரைக்கும் இதை வேக விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை இப்போ சேர்த்துடலாம். நான் செமி கிரேவி மாதிரி தான் ரெடி பண்ணுறேன். அதனால் 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்ருக்குறேன். உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக குழம்பு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. 2 விசில் ஆனதுக்கப்புறமா இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆகி வந்துட்டுருக்குன்னு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.